ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி சூப்பரான நம்ம எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றி, கடலெண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வாசனைக்காக வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். கடுகு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. வெந்தயம் தான் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு எக்கு குழம்பு தான். இதுக்கு வந்துட்டு பாவக்காய் பொரியல் வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டை தட்டி அதில் சேர்த்துக்கணும். சேர்த்திட்டு தக்காளி 2 பெரிய தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்துட்டு அதில் கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மசால் பொடின்னு பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இதை வந்து நல்லா வேகட்டும். இந்த பாவக்காய்க்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நான் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காவை அரைச்சி சேர்த்தி அதுவும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை நாலா பக்கமும் கீறி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சிட்டு வந்துடலாம். பாவக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. புளி கரைசலை இதில் போட்டு கடைசியில் இதுவும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஊற்றி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.